Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போறது ரொம்ப சீஸியான broccoli and cheese எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். ஒரு சாஸ் panல தண்ணி கொதிக்க வைங்க. அதுல கொஞ்சமா உப்பு போட்டு broccoliயோட தண்டு, அதுக்கு அப்புறமா broccoliயோட பூ இவ்வளத்தையும் ஆட் பண்ணி 1 minute போல அது நல்ல bright green கலர்ல ஆகும். அது வரைக்கும் blanch பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. ஓரத்துல எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள cheese sauce வந்து ரெடி பண்ண போறோம். ஒரு panல 1 tablespoon butter போட்டு அதுல 3 பல்லு பூண்டை நல்லா saute பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்கிறேன். அதுல வந்து ரிட்டன் ரெசிபி உங்களுக்கு இருக்கு. நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 2 கப் பால் ஊத்திக்கோங்க. சில்டு பால் இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா கட்டி தட்டாது உங்களுக்கு. பால் ஊத்திட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூனுக்கு பின்னாடி லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும். அப்படின்னா நம்ம சீஸ் சாஸ் ரெடின்னு அர்த்தம். சீஸ் சாஸ்ல இந்த சாஸை வந்து சீஸ் சாஸா மாத்துறதுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சால்ட், பெப்பர், நட்மெக் பவுடர். நட்மெக்ங்கிறது வந்து ஜாதிக்காய். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இந்த ஹீட்லயே உங்களோட சீஸ் வந்து மெல்ட் ஆயிடும். இப்போ ஓரத்துல இந்த சாஸ் எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான் நம்மளோட சீஸ் சாஸ் ரெடி. இப்போ ஒரு பேக்கிங் டிஷ் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ப்ராக்கலி ஆட் பண்ணிட்டு எவ்வளவு சீஸ் சாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீஸ் சாஸ் அதுக்கு மேல ஊத்த போறோம். ஸோ உங்களுக்கு குறைவா வேணும்னா குறைவா ஆட் பண்ணிக்கலாம், கூடுதலா வேணும்னா கூடுதலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்கன அது வந்து நல்ல பப்ளியா உங்களுக்கு சீஸியா இருக்கும். மேலே வந்து சாஸை ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு மெல்லமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீஸை மேலே போட்டுட்டு நீங்க கிரில் மோடில் 200 220 டிகிரி வரைக்கும் வச்சு கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட அவனில் வச்சு பண்ணலாம். நான் என்னோட அகாரோ ஏர் ஃப்ரையரில் தான் நான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணேன். என்னோட ஏர் ஃப்ரையரோட லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ராக்கலி அண்ட் சீஸ் ரெடி. இதில் ப்ராக்கலிக்கு பதில் நீங்கள் காலிஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.